நேற்று ஈவினிங் வீட்லேயே இருக்குமேன்னு சொல்லிட்டு சப்வே தான் போயிருந்தோம். நான் இது வரைக்கும் சப்வேல எதுவுமே டேஸ்ட் பண்ணதே இல்லை. அது முன்ன ஒரு வாட்டி ஹஸ்பண்ட்ட சொல்லியிருந்தேன். அது அவர் ஞாபகம் வச்சிருந்து இப்போ வா சப்வே போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாரு. நாங்கள் வந்து ரோஸ்டட் சிக்கன் வித் ரோஸ்டட் கார்லிக் பிரெட் தான் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளாச்சு அவர் வந்து இந்த மாதிரி டெசர்ட் சாப்பிட்டு 1 மந்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் ஹெச்பிஏஒன்சி இருக்குது. ஸோ அதனால நானே ப்ரிகாஷனரியாக இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னனால ஆஃப்டர் 1 மந்த் இப்போ வந்து சாப்பிட்றாரு. அங்கே போலார் பியரும் இருந்தனால அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதனால் வாங்கிட்டேன். நான் வந்து என்ன வாங்கியிருந்தேன்னா கேரமல் ஷேக் ஒன்று வாங்கியிருந்தேன். அவர் நமக்கு நம்ம வாங்குகிற ஐட்டத்தை விட ஹஸ்பண்ட் வாங்குறது தானே பிடிக்கும். அவர் வாங்கினது தான் சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து அந்த ப்ரௌனி வித் வெனிலா ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும். சப்வேல வாங்கினது ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அந்த ப்ரெட்டாக அது என்னன்னு தெரியல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏனே தெரில, கொஞ்சம் கூட பிடிக்கல. சாப்பிட்டதுக்கப்புறம் கூட எனக்கு அந்த ப்ரெட்டோட அந்த டேஸ்ட் வந்து வந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஹஸ்பண்டோடது வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி பக்கத்தில் வந்து எனக்கு வந்து சுண்டல் சாப்பிட்ணும் போல் இருந்ததுன்னு அங்கே போய் சாப்பிட்ருந்தோம். நம்ம எவ்வளோதான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா கூட வீக்கெண்டில் போய் இந்த மாதிரி ஏதாவது 1-2 டிஷ் சாப்பிட்டு வந்தால் தான் அந்த வீக் ஓடும். மனசு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். இல்லைனா ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ஃபீல்லையே இருப்போம் நம்ம. நான் வந்து பெருசாக இந்த மாதிரி டெசர்ட் ஃபேன் கிடையாது. பெருசாக இந்த டெசர்ட்லாம் சாப்பிட மாட்டேன். இவர் கூட சேர்ந்ததுலேருந்து தான் இந்த மாதிரி ஆகிட்டேன். ஆதியும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது வாங்கினோம்னா கண்டிப்பாக அவனுமே கேட்பான். ஸோ ஈவினிங் திருப்பியும் வீட்டுக்கு வந்தோடனையும் ஆதி ஈவினிங்கை பார்க்குக்கு கூப்பிட்டு போவே இல்லை, எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க பார்க்குக்குன்னு சொல்லி கீழே கூப்பிட்டு போயிருந்தோம். அது என்னமோ தெரில, என் கூட விளாண்டா அவன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கவே மாட்டான். அந்த அப்பாங்க கூட பாண்ட் ஆகிறது வந்து ஒரு தனி அழகு. அப்படியே பயங்கரமாக சிரிச்சுட்டு செம்ம ஹாப்பியாக விளாடுவான். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.